சார் இப்போ வந்து வயசு சார். முதல்ல அவங்க பொண்ணுங்களுக்கு 25 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க. மாப்பிள்ளை பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கும் 25, 26, 27 இந்த 3 வயசுக்குள்ளே தான் சார் இருக்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ 25 வயசில் அவங்க பொண்ணு எப்படி சம்பாதிக்குதோ அதே வயசில் தான் சார் எங்கள் பிள்ளைங்களும் சம்பாதிப்பாங்க. ஆனால் இவங்க 50,000 அவங்க பொண்ணு சம்பாதிச்சுன்னா மாப்பிள்ளை மட்டும் 2 லட்சம் சம்பாதிக்கணும். எப்படி வருவான் அவன்? அதே வயசில் இருக்கும்போது இப்போ 30 வயசு மாப்பிள்ளையை காமிச்சேன்னு வச்சிங்களேன், என்ன அங்கிளை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்க வீட்டில் நடந்துச்சா ஏதோ சொல்றீங்க? இல்லை சார், கேள்விப்பட்டதான். இப்போ என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் சார். பையனுக்கு 27 வயசு. சரி, இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே அப்படி தான் சார் இருக்குது. என்னோட தோழியோட பையனுக்கு 30 வயசு ஆகிடுது. சரின்னு பார்த்தாக்கா 30 வயசு அங்கிளை காமிச்சா எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பொண்ணு வீட்டில் கேட்குறாங்களாம் சார். கேளுங்க, இப்போ 30 வயசே அங்கிள்னா அப்போ நான் பையன் படிச்சுட்டு ஒரு ஹைக்குக்கு வர்றதுக்கு ஒரு வயசு தேவைப்படுது இல்லைங்க சார்? ஓகே, அதாவது ஓகே, அவங்க கேட்குற ஒரு நியாயமான விஷயம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதில் குறிப்பிட்ட உயரத்தை தான் தொட முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிலேயே நீங்கள் பெரிய உயரத்தை தொட்டிருக்கணும், ஒரு 5 லட்சம் சேலரி வச்சிருக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், சொந்த கார் வச்சிருக்கணும், எனக்கு எப்படி சரி? ஹாஸ்பிட்டல் வேற கட்டி கொடுக்கணும்னு கேட்குறாங்க சார். அவங்க எப்படி சார் கட்டி கொடுக்கறது? உங்கள் பையன் 30 வயசில் அச்சீவ் பண்ணிட்டோம், 30 வயசுல அதே சேலரியை வாங்கட்டும். அதே 30 வயசுல இருக்கிற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துப்பீங்களா? நாங்க ஓகே தான் சொல்றோம், ஆனா பொண்ணு தான் வேணாம்னு சொல்லுது. பையனை விட 4 வயசு சின்ன பொண்ணு நீங்க கேக்குறீங்க. ஓகே சார், 25னா 25 அவங்க கேக்குறாங்கல்ல சார். அதே மாதிரி நீங்க 30 நாங்க 30 வயசு பொண்ணை கொடுக்க ரெடியா இருக்கோம். அதே ஆனா 30 வயசுல அவங்க கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன கேட்கும்? 35 வயசுல அவன் என்ன ஹைட்ல இருக்கிறானோ அந்த சம்பளத்தை கேட்கும். அப்ப எப்படி நாங்க கொடுக்கறது? 25 வயசுல ஒரு பையன் இந்த உயரம் தான் வந்திருப்பான். ஆனா நீங்க அதுக்கு மேல எதிர்பார்க்கறீங்க, அதுக்கு என்ன பதில்? 25 வயசு பொண்ணு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப அது 27 வயசு பையனை பாக்குறப்ப 2 லட்சம் ரூபாய் சம்பாதியத்துல கேக்குதுன்னு சொல்றீங்கல்ல. 25 வயசு பொண்ணுக்கு நாங்க 50 பவுனோ 100 பவுனோ போட்டு கட்டி கொடுக்குறோம். நீங்க 27 வயசு பையனுக்கு என்ன போட்டு கட்டி கொடுக்குறீங்க சொல்லுங்க? நாங்க வாழ்நாள் ஃபுல்லா உங்க பொண்ணை சந்தோஷமா வச்சிருக்கோமே. நீங்க எவ்வளவு கேஷுவலா வரதட்சணை நார்மலைஸ் பண்றீங்க பாருங்க. நீ 100 பவுன் கொடுத்தா வாழ்நாள் முழுக்க பாத்துக்கிறேன். இல்ல சார், அவங்க குடுக்கறேன்னு சொல்றாங்க சார். நாங்க கேட்கவே இல்லை, நீங்க வரதட்சணை போடுங்கன்னு கேட்கல. இப்ப அவங்க வாயாலே தான் சொல்றாங்க நாங்க பவுன் போடுறோம். ஆனா இந்த உண்மையில என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த உலகத்திலேயே வரதட்சணை கேட்காமலே குடுக்குற பரம்பரை நம்ம பரம்பரை தான் நினைக்கிறேன். நீ கேட்கவே மாட்டீங்களா? ஆனா வாரி வாரி குடுக்குறாங்க. ஆனா இப்ப நாங்க பொண்ணு கொடுத்தா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம் சார். ஆனா அவங்க தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அதான் இப்ப என்னன்னா, மாப்பிள்ளை வீட்டுல யாருமே வரதட்சணை கேட்கறது இல்ல. அவங்க வச்சுக்கங்க கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம பாக்கெட்ல இடம் இல்லாம வச்சிருக்கோம். அப்புறம் குறை சொல்றாங்க சார். அப்புறம் அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, 25 வயதுல ஒரு பையன் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். ஆனா நீங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் வந்து ஒரு மாதிரி அன்ரீசனபிளா இருக்கு. இதை வந்து நீங்க கேட்கக்கூடாது, இப்படி இருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அதற்கு என்ன பதில்? பொண்ணு வீட்டோட கை இதுல ஓங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். என் பொண்ணுக்கு 25 வயசுங்க சார். ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரிலாம் கேட்கலைங்க சார். பையன் வந்து நல்ல பையனாக இருக்கணும், அந்த மாதிரி தான் கேட்குறோம். 30 வயசு அந்த மாதிரிலாம் பார்க்குறது இல்லைங்க சார். இப்போ என்னென்னா, என் பொண்ணுக்கு 3 வருஷமாக நாங்கள் கல்யாணம் பேசிகிட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வரதட்சணை தான். வரதட்சணை கேட்கலைன்னு சொல்கிறாங்க. அது வந்து அபத்தமான சார். இப்பெல்லாம் கேட்கறதே இல்லைங்க சார். அவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க சார். இந்த பக்கத்தில் இருக்கவங்க யாருக்கெல்லாம் அவங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறீங்க, அதில் யாரெல்லாம் வரதட்சணை வேணாம்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. எல்லாரும் தான் சார் வேணான்னு சொல்கிறோம், யாருமே வரதட்சணை கேட்கலைங்க சார். இப்ப கை தூக்குன எல்லாரையும் பார்த்துக்கிட்டீங்கல்ல. நாளைக்கு வரன் கேட்டு உங்கள் வீட்டுக்கு யாராவது வருவார்கள். வரும்பொழுது டிவியில ஏன் அப்படி சொன்னீங்க, வரதட்சணை கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, பாத்துக்கோங்க சார். நாங்க கேட்கவே மாட்டோம் சார். ஒரு பைசா கூட எங்களுக்கு தேவையில்லை.